மிஸ்டர் ஐடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ நிறைய பேர் ஒல்லியா இருப்பீங்க, உடம்பு ஏறணும்னு உடம்பு இழைக்கணுங்கிறவங்க இருக்கீங்க. அதே மாதிரி ஏறணும் எங்க உடம்பே இல்லை, அது பெண்கள் ரொம்ப கஷ்டம். எதுவுமே இல்லை சார், எங்கள்கிட்ட ரொம்ப வேதனையா இருக்கு, கொஞ்சமாவது உடம்பு நல்லா இருந்தது தானே சார், வசீகரமே இல்லை சார், எங்களுக்கு உடல் கூறு நல்லா குண்டா நாங்கள் வரணும் சார் அப்படின்னு ஏங்கக்கூடிய பெண்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா பெண்களுடைய உடல் கூறு என்பது பருவம், அதான் அந்த அந்த பருவநிலைகள்லாம் கடந்து தான் இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் மருந்து நான் சொல்றேன். ஆண்கள் பெண்களுக்கு தான் மிக முக்கியத்துவம், ஆண்களும் சேர்த்து தான் சொல்றேன். ஒல்லியா இருக்கக்கூடியெல்லாம் குண்டா மாறுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வை நான் சொல்லிடுறேன். அதை நீங்க எளிய முறை தான் அது, அதை செஞ்சீங்கனாலே குண்டாயிருவீங்க. என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறீங்க. வெந்தயம் தாங்க மெயின் இம்பார்ட்டன். வெந்தயம் ஒரு 100, 200 கிராம் உளுந்து, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு இதுல கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சீரகம், முக்கியமாக சீரகம் ஆட் பண்ணணும், கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு இஞ்சி சாறு கண்டிப்பாக கலந்துடணும். 2 ஸ்பூனாக இஞ்சி சாறு அதில் இருக்கணும். அதாவது 2 இஞ்சி அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டை வெட்டி போட்டணும். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இதை அப்படியே அரைச்சி கொதிக்க விட்டணும் தண்ணியில். அப்போ 300 கிராம் அளவுக்கு வந்துடும். அது கொதிநிலைக்கு வந்துடும். அப்போ என்னன்னா உளுந்தங்கஞ்சியாக மாறிடும், அது வெந்தய கஞ்சியாக மாறிடும். வெந்தய கஞ்சியா உளுந்தங்கஞ்சியா தெரியாது. இந்த கஞ்சியை நீங்க ரெகுலராக நல்லா உப்பு போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. உப்பு நான் சொல்ல கல் உப்பு தான் எடுக்கணும், சாதாரண உப்பு தான் எடுக்கணும். ஆமாம், இந்த நைஸ் உப்புலாம் விடக்கூடாது. இப்படி நீங்கள் அதை காலை உணவாக பயன்படுத்தணும், மதிய உணவாக பயன்படுத்தணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் பொருள் பூரா அதை சேர்த்துருக்கணும். வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சார் அதில் பேசியிருந்தீங்க அப்படின்னா திரும்பிக்கிட்டு நான் இதை உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்க முடியாது உங்கள்கிட்ட. இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை பூரா மார்க் பண்ணி உட்காந்து நீங்கள் ஒரு ஆளுங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது, அதனால நீங்கள் உட்காந்து திரும்ப கேட்டு உங்கள் உடம்பை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதை அப்புறம் அப்படியே பண்ணி இந்த கஞ்சியை 3 வேளை கூட குடிங்க. குடிக்க நீங்க விளையாட்டு இல்லைங்க, பசி பயங்கரமா தூண்டும். நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் உள்ள நடக்கும். ரத்த அணுக்கள் வலிமை பெறும், புத்துணர்ச்சி ஏற்படும், ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஆனா இன்னொன்னு இப்பவும் சொல்லிக்கிறேன், முதல்ல சொன்னேன், அந்த பதிலையும் சொன்னேன், இந்த பதிலையும் சொன்னேன். உங்களுக்குள் பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, விஷத்தன்மை இதெல்லாம் உடம்புல இருக்கும் சார், அது எல்லாத்துக்கும் உண்டானதுதான். அதுல பரிக்குதிரை அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இது சங்க காலத்துல பயன்படுத்தினது சித்தர்கள். சித்த வைத்தியத்துல பரிக்குதிரை என்பது மிக முக்கியமான நண்பர்களே, முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஒரு முறை தான். ஏன் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தணும், இந்த மாதிரி உடல் வாகு, இப்போ உடம்பு அதிகரிக்கணும் அப்படின்னா, உடல் நலம் பெறணும்னா முதல் நாள் பரிக்குதிரை சாப்பிட்டு உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும். அது சாப்பிட்ற முறைகள்லாம் இருக்கு. இந்த பரிக்குதிரையை ஒரே ஒரு கேப்சூல் மட்டும்தான், அது ஒரே கேப்சூல் தான், அதை சாப்பிட்டு சுத்தம் பண்ணணும். பரிக்குதிரை மட்டும்தான் உச்சந்தல உள்ளங்கால் வரைக்கும் சுத்தப்படுத்தும். சும்மா நீங்க அதை வயிறு பேதிக்கு சாப்பிடுறது, இதுவா அந்த பேதிக்கு இல்லை, இதுதான் சாதிக்கக்கூடிய பேதிக்கு. ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இது நம்ம முறை இல்லை, இது சித்தர் முறை. சித்த வைத்தியம்னா சித்த முறை பற்றி தான் இருக்கணும். அதுதான் நான் ஆணித்தரமா பேசுவேன் எங்கேயுமே. அப்ப பரிக்குதிரை சாப்பிட்டா போதுமா சார்? பரிக்குதிரை சாப்பிட்டா மட்டும்தான் உன்னுடைய 72,000 நாடி சுத்தமாகும். நாடி குற்றம் இருந்து வச்சுக்கிட்டு நீ என்ன சாப்பிட்டாலும் சரியா வராது, என்ன குறை சொல்லக்கூடாது. ஆக இந்த பரிக்குதிரை கிடைக்குமா சார்? எல்லா பக்கமும் கிடைக்கும். நாங்களே பரிக்குதிரை கொடுத்து தான் மருந்தே கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. நான் ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்குறேன்னா அவங்களுக்கு பரிக்குதிரை தராமல் அந்த ஒரு நாள் அவங்கள சுத்தப்படுத்தாம நான் மருந்து சாப்பிட சொல்வதில்லை. சித்த மருந்துகளில் கிடைச்சிச்சுன்னா வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. ஏன்ட்டே வாங்கணும் அவசியம் இல்லை. சித்த மருத்துவ மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரே ஒரு கேப்சூல் தான் பரிக்குதிரை. அப்படி கிடைக்கலன்னா நாங்கள் தருவோம். கிடைக்காதவங்களுக்கு அப்புறம் நம்ம தானே கொடுக்கணும். ஆக
இதை சுத்தம் பண்ணிட்டு உடம்பு அதுக்கப்புறம் நீங்க என்ன என்ன சாப்பிட்றீங்களோ, என்ன கண்டென்ட்ல என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் பாருங்க அப்படி இருக்கும். எப்படி அந்த ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கசடுகள் நீங்களா தாங்க அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும். அதெல்லாம் உண்மை. வீட்டை சுத்தம் பண்ணாம வாங்க ஐயா விருந்து வச்சா எப்படி இருக்கும்? வீடு பெருக்காம உட்கார சொல்லி விருந்து வைக்கிற மாதிரி சமாச்சாரம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சீரகம் பூண்டு இந்த இதெல்லாம் போட்டு நான் பண்ண சொன்னேன் இல்லையா, இந்த கஞ்சி வெந்தயமும் உளுந்தும் சேர்ந்து இந்த கஞ்சியை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் இடையில. அதாவது சாப்பாடா இல்லை, சாப்பாட்டுக்கு முதல்ல குடிக்க வேண்டிய ஒரு சத்து பொருள் அப்படி வச்சுங்க, உடம்பு ஊறுறதுக்கு. இது சாப்பிட்டு வரும்போது அது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுடைய மார்பகங்கள்லாம் கட்டு மஸ்தா வரும். ஆண்களுக்கும் அதே மாதிரி மார்பகம் அந்த ஆம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அது உடல் தேற்றத்தை கொடுக்கும். ஆமாம். அப்போ என்ன செய்யணும், உணவு என்னான்ட்டு நான் சொல்கிறேன். அப்போ சாப்பாடெலாம் எப்படி சாப்பிடணும் உடம்பு ஏறுறதுக்கு அப்படின்னா, பால் இருக்குது பார்த்தீங்களா, பால் உணவு நீங்கள் எடுக்கணும். உப்பு போடக்கூடாது, வெறும் பச்சரிசி பால். தயிர் எடுக்கலாமா சார்? தயிர் தாராளமாக தயிர் எடுக்கக்கூடாது. ஏன்? பால் தான் நீங்கள் எடுக்கணும். காரத்தன்மை உடம்புக்கு வேணும். அதில் பாலில் காரத்தன்மை இருக்கு. தயிர் வந்து பலவித பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு. பால் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதில் வந்து நல்ல விதமான உங்களுக்கு வந்து ஃபேட் கிடைக்கும். இது அது வந்து பகலில் மட்டும் ஒரு வேளை தயிர் ரொம்ப பிடிச்சவங்க பகலில் எடுங்க, தப்பு இல்லை. அது ஒரு கப்பு எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. அது எடுங்க, அது ஒரு வேளை மட்டும் பகலில் மட்டும் எடுங்க. நான் சொல்கிறது, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பால் வந்து சுத்தமான மாட்டுப்பால் கிடைக்குதோ, இந்த உடம்பு ஏறுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். உடம்பு ஏறணும்னு மற்றவங்களுக்குலாம் நான் சொல்லவே இல்லை, உடம்பு ஏறுறதுக்கு மட்டும் அதில் ஒரு விஷயம் பண்ணி குடிங்க. அந்த பால் உடம்பு ஏறும் கண்டிப்பாக, வேற ஒன்றும் இல்லை. அந்த பாலில் வந்து மல்லி இருக்கு பார்த்தீங்களா, கொத்தமல்லி. கொத்தமல்லியை வந்து பாலில் அதாவது கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் கலந்துங்க. கொத்தமல்லி தூள் பாலில் 1/2 ஸ்பூன் கலந்துங்க, அவ்வளோதாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கொத்தமல்லி பால் யாரும் குடிச்சிருக்க மாட்டீங்க. அதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டு அந்த பாலை ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு வழக்கம் போல் குடிங்க. இந்த உடம்பு இளைச்சவங்க 2 வேளை கூட குடிங்க ஒரு நாளைக்கு, உடல் ஏறும். கொத்தமல்லி பாலுக்கு உடம்பு ஏறும். அது என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வாங்க ரகசியமாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து வைத்தியத்தை பற்றி கிளாஸ் எடுப்போம். இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது. ஆக சொல்வதை செவ்வண்ணமே செய்தால் அது அவ்வண்ணமே, நான் சொன்ன அவ்வண்ணமே அது இருக்கும். ஆகவே எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடியது கொத்தமல்லி பால் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்க பித்தத்தையே வெளியே கொண்டாடக்கூடிய ஆற்றல் கொத்தமல்லி பாலுக்கு உண்டு. பித்தச்சூடு தணிந்து விட்டால் மொத்த சூடும் தணிந்து உடம்பு ஏற ஆரம்பித்து விடும். ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.